Hello friends, welcome everyone. நான் உங்கள் சபரி. கரெக்ட்டா அக்டோபர் 25ஆம் தேதி 2022 வருடம் டெல்லி ஸ்டேட்ல இருக்கிற கார்கான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு காலையில 10 மணி பக்கம் ஒரு வயசான அம்மா, அப்பா, ஒரு படிக்கிற சின்ன பையன் மூணு பேருமே ஒரு கம்ப்ளைண்ட்டை தராங்க. அந்த வயசான அப்பா அம்மா பேரு கிருஷ்ணதாஸ், காஜல் தாஸ். இவங்க ரெண்டு பேருமே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த கார்கான் சிட்டிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்க பொண்ணோட பேரு மௌமிதா தாஸ். அந்த மௌமிதாவுக்கு 27 வயசு ஆகுது. வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இந்த டெல்லி கார்கானுக்கு பக்கத்துல இருக்கிற பாத்வேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல ஆர்ட்ஸ் டீச்சரா வேலை பார்த்துட்டு இருக்கா. தனியா ஒரு வீடு வாடகைக்கு எடுத்துதான் தங்கி இருக்கா. கடைசி 2 நாள் பக்கமா என்னோட பொண்ணுகிட்ட இருந்து எந்த கான்டாக்டுமே இல்ல. டூர் போறேன்னு சொல்லிட்டு உத்தரகாண்ட் போயிருந்தா. உத்தரகாண்ட் போனவ ஒரே ஒரு நாள் மட்டும் தான் கான்டாக்ட் பண்ணா. அதுக்கப்புறம் அவளை கான்டாக்டே பண்ண முடியல. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரிலேட்டிவ்ஸ் ஆகட்டும், எல்லாத்திட்டையுமே கேட்டுட்டோம். யாராலுமே என்னோட பொண்ணை கான்டாக்ட் பண்ண முடியல. அதனால ஒரு மிஸ்ஸிங் கேஸ் பதிவு பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. போலீஸ் இதை கேட்டோன்னா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. பொண்ணு டூருக்கு போயிருக்கா. எங்க போயிருக்கானா உத்தரகாண்ட் போயிருக்கா. உத்தரகாண்ட்ல நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு, ரிசர்வ்டு ஃபாரஸ்ட், மலைப்பகுதியில நிறைய இருக்கு. மேபி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும், இல்ல அப்படின்னா சிக்னல் கிடைச்சிருக்காது. வேற யாருக்காச்சும் கால் பண்ணுங்க, உங்க பொண்ணு தனியா தான் போனாலா அப்படின்னு கேட்கும் போதுதான் அவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, எங்க பொண்ணு அவளோட பாய் ஃப்ரெண்டோட போனா அப்படிங்கறத சொல்றாங்க. பாய் ஃப்ரெண்டா இல்ல லவ்வரா? அந்த பொண்ணோட லவ்வர். சரி, 2 லவ்வர்ஸ் போயிருக்காங்க. வரதுக்கு கொஞ்சம் நாட்கள் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாருங்களே, ஒருவேளை உங்களுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல, இப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் போலீஸ்ல இருந்து வந்துச்சு. ஆனா அவங்க அப்பா அம்மா சொல்றது எல்லாமே ஒரே ஒரு விஷயம்தான், எங்க பொண்ணு தெரியாம ஒன்னும் போகல. அபிஜித் தாஸ் அப்படிங்கிறவன் தான் மௌமிதா தாஸோட லவ்வர். இவங்க ரெண்டு பேருமே எங்க 2 பேத்துக்கிட்டையும் நாங்க உத்தரகாண்ட் போறோம், வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பண்ண போறோம், இப்படிங்கிற எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு தான் போனாங்க. சொல்லிட்டு போனவங்களுக்கு எப்படி திடீர்னு டிஸப்பியர் ஆவாங்க? 2 பேத்தோட மொபைலுமே சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. இப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே போலீஸ்ல தராங்க. இப்பதான் போலீஸ்க்கு உண்மையாலுமே இது ஒரு மிஸ்ஸிங் கேஸா தான் இருக்கணும். 2 லவ்வர்ஸும் அவங்களோட அப்பா அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. போனவங்க ஒரு நாள் முழுக்க கால் பண்ணியிருக்காங்க, போட்டோஸ் அனுப்பிச்சிட்டு இருக்காங்க, எல்லா விஷயங்களும் போலீஸால பார்க்க முடியுது. ஆனா அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து அவங்களோட கான்டாக்டே காணும். அக்டோபர் மாசம் 22ஆம் தேதி தான் இவங்க 2 பேருமே டூருக்கு போயிருக்காங்க. அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்குமே இவங்க அப்பா அம்மாவுக்கு எல்லாத்தையும் ஃப்ரீக்வெண்டா கான்டாக்ட் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஆனா அக்டோபர் 24ஆம் தேதியில இருந்து தான் இவங்க டோட்டலாவே டிஸப்பியர் ஆயிட்டாங்க. போலீஸ் அவங்க சொன்ன மாதிரியே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் பதிவு பண்றாங்க. இந்த கம்ப்ளைண்ட் உத்தரகாண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகுது. உத்தரகாண்ட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து செப்பரேட்டா ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இவங்க 2 பேத்தோட ஸ்டேட்டஸ் என்ன, இவங்க எங்கெங்க எல்லாம் சுத்தனாங்க, அங்கெல்லாம் போய் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாவே போலீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கிடைக்கும் போது பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு நிறைய விஷயங்களை விசாரிப்பாங்க. ஏன்னா உண்மையாலுமே இவங்க மிஸ் ஆயிட்டாங்களா, ஒருவேளை ஃபேமிலி மெம்பர்ஸை இவங்களை மறைச்சு வச்சிருக்காங்களா, கொன்னுட்டாங்களா, இந்த மாதிரி ஏகப்பட்ட டவுட் போலீஸ்க்கு வரும். ஏன்னா அவங்க பார்த்த கேசஸ்ல நிறைய விஷயங்கள் வெவ்வேறு மாதிரி நடந்திருக்கும். சோ இப்போ இந்த மௌமிதா தாஸ் யாரு, அபிஜித் பால் யாரு, இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம், இவங்க எப்படி ஒண்ணு சேர்ந்தாங்க, இந்த மாதிரி எல்லா கேள்விகளும் கேட்கும் போதுதான் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மௌமிதா தாஸ் அப்படிங்கிறவங்க அவங்க ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால எம்ஏ ஆர்ட்ஸ் டிகிரி படிச்சிருக்காங்க. அந்த எம்ஏ ஆர்ட்ஸ் டிகிரி வெஸ்ட் பெங்கால்ல கல்யாணி அப்படிங்கிற ஒரு சிட்டில படிச்சு முடிச்சுட்டு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெஸ்ட் பெங்கால்லே இருந்தேன் அப்படின்னா என்னால நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது, எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா நான் டெல்லிக்கு போயே ஆகணும். டெல்லிக்கு வந்தாங்க. டெல்லிக்கு ஒரு வீடு வாடகைக்கு எடுத்தாங்க. வெவ்வேறு இடங்கள்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு வேலை தேட ஆரம்பிச்சாங்க. அப்போதான் பாத்வேஸ் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படிங்கிற ஸ்கூல்ல ஆர்ட்ஸ்க்கான டீச்சர், டிராயிங் ஆகட்டும், டான்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எல்லா ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட டீச்சரா அவங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிச்சு. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஆர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கத்து தரணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி அங்க டீச்சர் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க டெல்லி ஃபுல்லா எல்லா இடத்துலயும் அலையும் போது, வேலை தேடும் போது கிடைச்ச கான்டாக்டோட பேர் தான் அபிஜித் பால். அந்த அபிஜித் அப்படிங்கிறவர் ஒரு பெயிண்டர். அவரு கொல்கட்டால பிறந்து வளர்ந்திருக்காரு. அவருமே நான் டெல்லிக்கு போய் ஒரு பெரிய ஆள் ஆகணும், என்னோட பெயிண்டிங் கலையை வெவ்வேறு இடங்கள்ல பயன்படுத்தி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே டெல்லியில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேலை தேடி வந்தவர் தான் அபிஜித். இந்த அபிஜித்தை பார்த்தோன்னா 2 பேருமே நம்ம வேலை தான் தேடிட்டு இருக்கோம். நான் ஆர்ட்ஸ்ல வேலை தேடிட்டு இருக்கேன், நீ டிராயிங்ல வேலை தேடிட்டு இருக்க. 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க, ஊர் சுத்த ஆரம்பிக்கிறாங்க, மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே நிறைய விஷயங்கள் ஒத்து போகுது. மௌமிதா ஒரு பக்கம், எனக்கு ஒரு பெரிய ட்ரீமே இருக்கு, நிறைய ஃபாரஸ்ட் ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட், இந்த மாதிரி இடத்துக்குலாம் போய் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்கணும், அந்த ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் நான் அனுபவிக்கணும், நிறைய எக்ஸ்பீரியன்ஸை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அபிஜித் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அபிஜித்துக்கும் இந்த எல்லா விஷயங்களும் பிடிச்சிருக்கு. இந்த பொண்ணை பிடிச்சதுனால
ப்ரொபோஸ் பண்றாரு. ரெண்டு பேத்துக்குமே செட் ஆனதுனால லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச மாதங்கள் லவ் பண்ணதுக்கு அப்புறம் வெவ்வேறு இடங்கள்ல சுத்தினதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேருமே லிவிங் டுகெதரா ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் இவங்க அப்பா அம்மா கிட்ட இந்த மாதிரி எங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருக்கு, அதனால நாங்க லிவிங் டுகெதரா வாழ ஆரம்பிக்கிறோம், கொஞ்ச மாதங்கள்ல நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிங்கறது முதற்கொண்டு சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா அம்மாவுக்கு ஆரம்பத்துல இதுல சம்பந்தமே இல்லாட்டியும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நல்ல கிளாரிட்டியோடு இருக்காங்க, ரெண்டு பேருமே வேலை வாய்ப்போடு இருக்காங்க, சரி நல்லபடியா சம்பாதிக்கிறாங்க, டெல்லியில சந்தோஷமா இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அப்படி எல்லா விஷயங்களும் நடக்கும் போதுதான் இந்த அக்டோபர் 22ஆம் தேதி 2014 வருடம் ரெண்டு பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கு நாங்க உத்தரகாண்ட் போறோம், உத்தரகாண்ட்ல போய் நிறைய வைல்ட் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம், போட்டோகிராஃபி எடுக்க போறோம், இது எங்களுக்கு ஒரு நல்ல டூரா இருக்கும், நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும், எங்க ரெண்டு பேர்த்தால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சொல்லி அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த டூருக்கே போயிருக்காங்க. சோ இப்போ போலீஸ்க்கு மௌமிதா தாஸ் யாரு, அபிஜித் பால் யாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன சம்பந்தம் இப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே தெரிஞ்சிருச்சு. இந்த எல்லா டீடைல்ஸுமே கேட்கும் போதுதான் கண்டிப்பா பேரண்ட்ஸ்க்கும் இந்த மிஸ்ஸிங் கேஸ்க்கும் எந்த இன்வால்வ்மெண்ட்டுமே இருக்காது. யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி தான் உள்ளார வந்து இவங்க ரெண்டு பேர்த்த ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் கடைசியா எங்க கான்டாக்ட் பண்ணாங்க, இவங்களோட போன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆனுச்சு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே விசாரிக்கிறாங்க. போலீஸோட என்கொயரியில இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டேராடூன் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போயிருக்காங்க. அங்க போய் விகாஸ் நகர் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டை மீட் பண்ணியிருக்காங்க. நிறைய போட்டோஸ் எடுத்திருக்காங்க, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த விகாஸ் நகர்லயே ஒரு ஹோட்டல் ரூம் புக் பண்ணி அங்கேயே தங்கியிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் சக்ராரா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் அவங்களுக்கு போறதா பிளான். இந்த விகாஸ் நகர்ல இருந்து அந்த சக்ராரா அப்படிங்கிறது ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் இருக்கு. அதுக்கு ஒரு டாக்ஸி பிடிக்கணும், அந்த டாக்ஸி வழியா தான் நாங்க சக்ராரா போறோம். அது மட்டும் இல்லாம அங்க போய் நிறைய வைல்ட் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறோம் இப்படிங்கிற எல்லா ஐடியாவுமே அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட போன் எங்க சுவிட்ச் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னு பார்த்தா அந்த சக்ராரா அப்படிங்கிற இடத்துல தான் அவங்களோட போன் சுவிட்ச் ஆஃபும் ஆயிருக்கு. இவங்க டீடைல்ஸ் சொன்ன மாதிரியே அவங்களோட போன் டேராடூனுக்கு போயிருக்கு, விகாஸ் நகருக்கு போயிருக்கு, அதுக்கப்புறம் அப்படியே டிராவல் பண்ணி இந்த சக்ராரா அப்படிங்கிற இடத்துக்கும் போயிருக்கு. அப்படின்னா போலீஸ் கரெக்டான விஷயத்தை தான் ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சக்ராரா அப்படிங்கிற இடத்துக்கு போய் மட்டும் எப்படி அவங்க திடீர்னு மிஸ் ஆனாங்க, எப்படி போன் எல்லாமே சுவிட்ச் ஆஃப் ஆகுது அப்படின்னா இந்த சக்ராரா அப்படிங்கிற இடத்துக்கும் அந்த விகாஸ் நகர் அப்படிங்கிற இடத்துக்கு நடுவுல தான் இவங்க தேவையில்லாத யாரோ மீட் பண்ணியிருக்கணும். யாரோ இவங்களை ராபரி பண்ணியிருக்கலாம், யாராச்சும் இவங்களை கொண்டிருக்கலாம், இல்லை கிட்னாப் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி எல்லா டவுட்டுமே போலீஸ்க்கு வருது. அவங்களோட ஃபோன் கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணும் போது கடைசியா ராஜு அப்படிங்கிற ஒரு டாக்ஸி டிரைவருக்கு அவங்க கால் பண்ணியிருக்காங்க. அந்த டாக்ஸி டிரைவர் ராஜுவை பிடிக்கிறாங்க. அவர்கிட்ட என்கொயரி பண்ணும்போது அவர் என்ன சொல்றாரு, அக்டோபர் 23ஆம் தேதி நைட்டு மௌமிதா தாஸ் அப்படிங்கிற ஒருத்தவங்க எனக்கு கால் பண்ணாங்க. நாங்க ரெண்டு பேருமே இந்த ஹோட்டல்ல விகாஸ் நகர்ல தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். எங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த சக்ராரா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போகணும். 100 கிலோமீட்டர் பக்கம் டிஸ்டன்ஸ், டாக்ஸி வேணும், அதுக்கு எவ்வளோங்கிறத ரேட் பேசினாங்க. அவங்க சொன்ன மாதிரியே அதுக்கு அடுத்த நாள் நான் டாக்ஸியில் அவங்களை கூட்டிட்டு போனேன். சக்ராரால இந்த ஸ்பாட்ல தான் நான் டிராப் பண்ணேன் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொல்றாரு. போலீஸ் அந்த ஸ்பாட் கண்டுபிடிச்சோன்னே அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. ஆனா அவங்க ரெண்டு பேர், இந்த மௌமிதா தாஸும் அபிஜித் தாஸும் அந்த சக்ராரா அப்படிங்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்தாங்களா இல்லையாங்கிறத மட்டும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. அங்க இருக்கிற எல்லாத்தையுமே கேட்கும் போது இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட், ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கில் எத்தனையோ பேர் வருவாங்க. அந்த ரெண்டு பேர்த்தையும் மட்டும் பாத்தீங்களான்னு சொல்லிட்டு போட்டோ காட்டினா எந்த கடைக்காரனுக்கு தெரியும்? இருந்தாலும் போலீஸ் அவங்களோட முயற்சியை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் அவங்களோட வீட்டில் கிருஷ்ணதாஸ் ஆகட்டும், காஜல் தாஸ் ஆகட்டும், அவங்களோட சொந்தக்காரங்களை வச்சு சோசியல் மீடியா வச்சு இந்த நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. எங்க போலீஸ் நம்மளோட பொண்ணை கண்டுபிடிக்காமையே போயிருவாங்களான்னு. நம்ம இன்டர்நெட்ல சோசியல் மீடியால எல்லா விதத்திலையும் தேடணும்னு சொல்லி தான் பெங்களூர்ல படிச்சுட்டு இருக்க மௌமிதா தாஸோட தம்பி அவனை முதற்கொண்டு இப்ப டெல்லியில உட்கார வச்சு சோசியல் மீடியால எல்லா நியூஸையுமே ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணியும் போலீஸ்க்கு ஒரு க்ளூ கூட கிடைக்கல. அது எப்படா ஒருத்தவங்க கையில லேப்டாப் வச்சிருக்காங்க, மொபைல் வச்சிருக்காங்க, எல்லாத்தையுமே வச்சு திடீர்னு டிஸப்பியர் ஆக முடியும்? அது தப்பா இருக்கே, நம்ம எப்படியாச்சும் ட்ராக் பண்ணியே ஆகணுமேன்னு சொல்லிட்டு கடைசியா இவங்க ரெண்டு பேர்த்து உயிரோட பார்த்தது யாரு? அந்த டாக்ஸி டிரைவர் ராஜு. அவன் மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க. அவன் சொல்ற எல்லா விஷயங்களும் கிளியரா இருந்தாலும் கடைசியா உயிரோட பார்த்தது அவன் தானே, அப்படின்னா அவனுக்கு தான் தெரியும். அவனை கஸ்டடியில எடுத்து போலீஸ் அவங்களோட ஸ்டைல்ல விசாரிக்கும் போதுதான் அவன் பயத்துல ஒவ்வொரு உண்மையா வெளியே சொல்றான். இந்த ராஜு அப்படிங்கிற டாக்ஸி டிரைவருக்கு 32 வயசு ஆகுது. அதே விகாஸ் நகர் அப்படிங்கிற ஊர்ல தான் அவன் பிறந்து வளர்ந்துருக்கான். என்னென்னலாம் தப்பு செய்யணுமோ எல்லா தப்பையுமே செய்வான். இவனுக்குன்னு சொல்லிட்டு லிமிட்டே இல்லை.
இவன் முக்கியமா செய்யற தப்பே அந்த விகாஸ் நகர்ல நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அந்த டூரிஸ்ட் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணி என்கிட்ட ஒரு டாக்ஸி இருக்கு, எனக்கு எல்லா இடமும் நல்லாவே தெரியும், உங்களை எல்லா இடத்துக்குமே நான் கம்மியான ரேட்டு கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த டூரிஸ்ட்டை எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போக முடியுமோ அத்தனை கிலோமீட்டர் சுத்தி எவ்வளோலாம் ஏமாத்த முடியுமோ, அவங்க கிட்ட எவ்வளோலாம் திருட முடியுமோ எல்லா விஷயங்களும் பண்ணுவான். கிடைக்கிற காசை வச்சு அவன் என்ன பண்றான்னு பார்த்தா நல்லா குடிப்பான். அவனுக்குன்னு சொல்லிட்டு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் பப்ளு, இன்னொருத்தன் பேர் குடு, இன்னொருத்த பேர் குந்தன். இவங்க 3 பேத்துக்குமே 32 33 வயசு பக்கம் ஆகுது. இவங்க 4 பேருமே எப்ப சேர்றாங்களோ அப்ப நல்லா குடிப்பாங்க, பார்ட்டி பண்ணுவாங்க. ஆனா காசு மட்டும் இவங்க பாக்கெட்ல இருந்து வரவே வராது. எங்கெங்கெல்லாம் திருடுறாங்க, எந்தெந்த டூரிஸ்ட் எல்லாம் ஏமாத்தி காசு வாங்குறாங்களோ அதை வச்சுதான் பார்ட்டி பண்ணுவாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே இந்த டூரிஸ்ட ஏமாத்துற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போதான் அக்டோபர் 23ஆம் தேதி இந்த மௌமிதா தாஸ் அப்படிங்கிறவங்க ராஜுங்கிற டாக்ஸி டிரைவருக்கு கால் பண்றாங்க. இந்த ராஜுவோட நம்பர் எப்படி கிடைச்சிச்சுன்னா, அந்த விகாஸ் நகர்ல ஸ்டே பண்ணியிருக்க ஒரு ஹோட்டல்ல எங்களுக்கு ஒரு டாக்ஸி டிரைவரோட நம்பர் வேணும், அந்த டாக்ஸி டிரைவரை வச்சு நாங்க சக்கரட்டா வரைக்கும் போகணும் அப்படின்னு கேட்கும் போதுதான் அந்த ஹோட்டல்ல இருக்கிற ரிசப்ஷனிஸ்ட் இந்த ராஜுவோட நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படிதான் மௌமிதா தாஸ் ராஜுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ராஜுக்கு கால் பண்ணி நாளைக்கு இந்த மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் டிராவல் பண்ணும், சக்கரட்டா அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும் இப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துட்டாங்க. ராஜுவும் அவங்க சொன்ன மாதிரியே அடுத்த நாள் அந்த ஹோட்டலுக்கு போய் மௌமிதா தாஸையும் அபிஜித் பாலையும் பிக்கப் பண்ணியிருக்கான். அவன் பிக்கப் பண்ணும் போது அவங்க 2 பேர் கையில வச்சிருந்த எல்லா திங்ஸையுமே கவனிச்சிருக்கான். காஸ்ட்லியான போனு, லேப்டாப்பு, பேக் பேக்கு, இவங்க பார்த்தாவே நிறைய காசு வச்சிருப்பாங்க போல. அந்த காசையும் நம்ம அடிக்கலாம், லேப்டாப்பு போன்லாம் வித்தா பல லட்ச ரூபாய் தேருமேன்னு சொல்லிட்டு அப்பவே அவன் நீட்டா பிளான் பண்ணிட்டான். பொதுவாகவே ராஜுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு. அந்த திறமை வச்சுதான் எல்லா டூரிஸ்டையுமே ஈஸியாவே அட்ராக்ட் பண்ணிடுவான். கம்மியான விலைக்கு நான் எல்லாத்தையும் A to Z சுத்தி காட்டுறேன், எல்லா ஷார்ட்கட்டும் எனக்கு தெரியும், எல்லா ஸ்பாட்டுமே எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஈஸியாவே அட்ராக்ட் பண்ணிடுவான். அந்த திறமையை வச்சுதான் போலீஸை ஃபர்ஸ்டே அவன் ஏமாத்திட்டான். அதே மாதிரிதான் இந்த மௌமிதா தாஸ், அபிஜித் பால் இவங்க 2 பேத்துக்கிட்டுமே நல்லா பேசி, ஓகே நம்ம ஒரு நல்ல டூரிஸ்ட் கிட்ட தான் வந்திருக்கோம், இனிமேட்டு இவன் எங்க சொல்றானா அங்கேயே நம்ம போவோம், எல்லா இடமும் அவன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுவான்னு சொல்லிட்டு 2 பேருமே கார்ல அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. இவனும் 2 பேத்துக்கிட்டுமே வந்து நான் இந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், ஷார்ட்கட் தெரியும், இந்த இடம்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா இப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துக்கிட்டு இந்த சக்ரட்டா அப்படிங்கிற இடத்துல டைகர் ஃபால்ஸ் இருக்கு, அந்த ஃபால்ஸ் உங்களால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு ஒரு சூப்பரான அருவி, நான் அந்த இடத்துக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்லயே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேத்தையுமே நம்ப வச்சிருக்கான். இந்த டைகர் ஃபால்ஸ் போறதுக்கு முன்னாடி இன்னும் சில இடங்களுக்கு எல்லாம் போய் வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி இவங்க எடுக்கணும்னு ஆசைப்பட்டதுனால எல்லா இடங்களுக்கும் போய் சுத்தி காமிச்சிருக்கான். நம்ம சொல்றது எல்லாமே இந்த டிரைவர் செய்யறானேன்னு சொல்லிட்டு அவங்களும் டோட்டலா அவனை நம்பிட்டாங்க. இப்போ அந்த கஸ்டமர்ஸோட முழு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் இவனோட 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கால் பண்றான். 3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயுமே கால் பண்ணி ஒரு புது டூரிஸ்ட் கிடைச்சிருக்காங்க, அந்த டூரிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் எடுக்க முடியும், டைகர் ஃபால்ஸ் போற வழிக்கு நடுவுல நான் வந்து நிறுத்துறேன், அந்த இடத்துல வந்து நீங்க ஏறிக்கோங்க அப்படிங்கறத ரகசியமா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறான். போதாததுக்கு இவங்க 2 பேருமே வெவ்வேறு இடங்களுக்கு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி எடுக்க போறேன்னு சொல்லும் போது இவன் காருக்குள்ளார உட்காந்து நல்லா தண்ணி அடிச்சிருக்கான். அதுக்கு அடுத்ததா இவங்க 2 பேத்துக்கிட்ட சொன்ன மாதிரியே அந்த டைகர் ஃபாலுக்கு நான் ஷார்ட்கட்ல கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவன் எங்க பிளான் பண்ணானோ அந்த இடத்துக்கு காரை விட்டுருக்கான். கார் போய்கிட்டே இருக்கும் போது இவங்க 2 பேருமே நான் டைகர் ஃபால்ஸ் தான் போறேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட உட்காந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு 3 பேர் காரை மறைக்கிறாங்க. அந்த 3 பேருமே ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ். அவன் இவங்க 2 பேர்த்திட்ட என்ன கேட்கறான், இவங்க 3 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்க எல்லாமே வெவ்வேறு இடங்கள்ல இறங்க வேண்டியது இருக்கு, எந்த தகராறும் நடக்காது, அவங்க காருக்குள்ளார ஏறி இருக்கும், நான் உடனே அவங்களை இறக்கி விட்டுறேன்னு சொல்லிட்டு மௌமிதா கிட்டையும் அபிஜித் கிட்டையும் பர்மிஷன் வாங்குறான். இவங்க 2 பேத்துக்கு அது பிடிக்கலனா கூட ஓகே இது வரைக்கும் டிரைவர் நம்ம கிட்ட நல்லா பேசிட்டு வந்தார், சரி பொழைச்சு போறாரு, அவங்க 3 பேர்த்து ஏத்திக்கலாமேன்னு சொல்லிட்டு ஏத்திக்கிட்டாங்க. ராஜுவோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் கார் கொஞ்சம் தூரம் போய்கிட்டே இருக்கு. அவங்க 3 பேருமே இவங்க 2 பேர் மௌமிதா தாஸ், அபிஜித் 2 பேருமே கவனிக்கிறாங்க. அபிஜித் பாக்குறதுக்கு கொஞ்சம் சின்ன பையனா தான் இருக்கான், ஏன்னா அபிஜித்துக்கு 22 வயசு தான், மௌமிதா தாஸ்க்கு 27 வயசு, அவங்களோட 5 வயசு கம்மியா இருக்கிற பையனை தான் அவங்க லவ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு 30 வயசு பக்கம் ஆகுது. நம்ம எப்படி ட்ரை பண்ணாலும் இவங்களை அடிச்சு போட்டு எப்படியாச்சும் இவங்க கிட்ட திருடிடலாம். இதெல்லாம் தாண்டி ராஜுக்கு இல்லாத ஒரு தாட் அவங்க 3 பேத்துக்கும் வந்திருக்கு. அவங்க 3 பேருமே மௌமிதா தாஸை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா, இவளை நம்ம அனுபவிச்சுட்டு போலாம்ல, எத்தனை நாள் தான் நம்ம திருடிக்கிட்டே இருப்போம், சில டூரிஸ்ட்லாம் நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணியிருக்கோம்ல, நம்ம மௌமிதா தாஸ் அனுபவிச்சுட்டு எல்லா விஷயங்களையும் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்களோட லோக்கல் லாங்குவேஜ்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே லோக்கல் லாங்குவேஜ்ல பேசும்போது அபிஜித்துக்கும் சரி மௌமிதாவுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமா பயம் வருது. இவங்க எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்காங்க, மௌமிதா தாஸ் வேற இவங்க எல்லாமே என்னையே பார்த்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளார ஒரு பயம். அபிஜித் இதை பார்த்தோன்னே வண்டியை ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, இவங்க 3 பேர்த்தையுமே வெளியே இறக்கி விடுங்க,
எங்க 2 பேத்த மட்டும் தான் நீங்க டூரிஸ்டா கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, இவங்க 3 பேத்த வெளியேற கொடுங்க, இல்ல நாங்க 2 பேர் வெளியே இறங்குறோம்னு சொல்லிட்டு காரை நிறுத்த சொன்னாரு. அபிஜித் கரெக்டா இதை சொல்லி முடிக்கும் போது அவங்க 3 பேருமே சேர்ந்து அபிஜித்தோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண ட்ரை பண்றாங்க. அவங்க கையில ஒரு கயிறு கொண்டுட்டு வந்தாங்க. அந்த கயிறை வச்சு அபிஜித்தை இருக்கிறாங்க. மௌமிதா தாஸ் என்னதான் தடுக்க நினைச்சாலும் மௌமிதா தாஸை ஒருத்தன் பிடிச்சிக்கிட்டான். மிச்சம் இருக்கிற 3 பேரு கழுத்தை நெரிச்சா அபிஜித்தை அதே இடத்துல கொலை பண்றாங்க. கொலை பண்ணது மட்டும் இல்லாம அவனோட போன் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்றாங்க, லேப்டாப் எடுத்துக்கிட்டாங்க, அவன் கையில இருக்கிற காசு, பேகு, ஷூ கூட அவங்க விடவே இல்லை. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற யமுனா ஆத்துல அவரோட டெட் பாடி அப்படியே தூக்கி போடுறாங்க. இப்போ அவங்களுக்கு மௌமிதா தாஸ் மட்டும்தான் இருக்கா, அதுவும் உயிரோடு இருக்கா. இவங்க 3 பேருமே காரை ஓட்டிக்கிட்டே அந்த ஃபாரஸ்ட் ஏரியா முழுக்க சுத்தி இருக்காங்க. யாரோட கண்ணிலுமே தென்படக்கூடாது, அந்த பொண்ணு தப்பிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருமே மௌமிதா தாஸை கார்லயே வச்சு ரேப் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் மௌமிதா தாஸோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. தன்னோட பாய் ஃப்ரெண்டை நம்பி அந்த கார்ல நம்ம போயிட்டு இருக்கோம், நம்மளோட பாய் ஃப்ரெண்ட் நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கொலை பண்ணி இவங்க 4 பேருமே நம்மளை சித்திரவதை பண்றாங்க. அந்த பொண்ணு எந்த லெவலுக்கு கதிகலங்கி போயிருப்பாங்கன்னு நினைச்சு பாருங்க. வெஸ்ட் பெங்கால்ல எம்ஏ ஆர்ட்ஸ் முடிச்சுட்டு நான் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும், பெருசா சாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வேலைக்கு டெல்லிக்கு வந்தவங்க, வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பார்க்கணும்னு சொல்லிட்டு வெவ்வேறு இடங்களுக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்ச ஒரு பெண்ணுக்கு இந்தியாவில் நடக்கிற ஒரு கொடுமையை பாருங்க. இது இந்தியாவில் மட்டும் நடக்கல, ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பெண்மணிக்கு இது நடந்திருக்கு. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஜார்க்கண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவங்க 4 பேரும் ஆசை தீர அந்த மௌமிதா தாஸ் அப்படிங்கிற பெண்மணியை ரேப் பண்ணதுக்கு அப்புறம் அவளையும் கழுத்தை நெரிச்சே கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணதுக்கு அப்புறம் கையில இருந்த மொபைல் எடுத்து சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இருக்கிற எல்லா ட்ரெஸ் ஆகட்டும், இருக்கிற எல்லா பேக்ஸ் ஆகட்டும் எல்லாத்தையுமே திருடிக்கிட்டு அந்த மௌமிதா தாஸ் அப்படிங்கிற ஒரு டெட் பாடியை மட்டும் யமுனையாத்துல தூக்கி போட்டுட்டு அவங்கவுங்க ஒவ்வொரு வேலையை பார்க்க போயிட்டாங்க. போலீஸ்க்கு இவங்க சொல்றதெல்லாம் கேட்டோன்னே அப்படி ஒரு கோவம், இவங்களெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஈவன் இறக்கமே இல்லாம 2 உயிரை கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்றதுக்கு முன்னாடி அந்த மௌமிதா தாஸ் அப்படிங்கிற பெண்மணி எந்த லெவலுக்கு கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு டூரிஸ்ட்டை இந்த மாதிரி பண்ணும்போது எந்த டூரிஸ்ட் தான் அடுத்தது உத்தரகாண்டுக்கு நம்ம சுத்தி பார்க்கணும்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த லெவலுக்கு ஒரு கொடூரத்தை பண்ணியிருக்காங்க. இவங்க 4 பேத்தையும் வெவ்வேறு இடங்களுக்கு போய் ஒவ்வொரு டெமோவா எங்கெங்கெல்லாம் கூட்டிட்டு போனீங்க, என்னெல்லாம் பண்ணீங்க அப்படின்னு காமிக்க வச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அங்க இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இவங்க 4 பேத்தையுமே நிறுத்த வச்சிருக்காங்க. இந்த கேஸ் கொஞ்சம் வருடங்களா நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இவங்க 4 பேத்துக்குமே மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த தண்டனையை கேட்டோன்னே கிருஷ்ணதாஸ் ஆகட்டும், காஜல் தாஸ் ஆகட்டும், அவங்களோட பையனாகட்டும், அபிஜித் பாலோட அப்பா அம்மா ஆகட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய சந்தோஷம், இவங்க செஞ்ச கொடூரத்துக்கு இது கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க 4 பேர்த்தோட ஃபேமிலி ஒரு நல்ல லாயரை பார்த்து கண்டிப்பா இந்த கேஸை வந்து திருப்பி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல போய் அப்பீல் பண்ணியிருக்காங்க. ஹைகோர்ட்ல திருப்பி ரீஇன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணும் போது இந்த அபிஜித் பால், மௌமிதா தாஸ் இவங்க 2 பேர்த்தோட டெட் பாடி மட்டும் கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்கவே முடியல. ஒரு பக்கம் குற்றவாளிகள் நாங்க கொன்னுட்டோம், கொண்டு யமுனை ஆத்துல போட்டுட்டோம் அப்படிங்கறத சொல்றாங்க. ஆனா யமுனை ஆத்தை எவ்வளவுதான் செக் பண்ணாலும் அந்த டெட் பாடிஸ் மட்டும் கிடைக்கவே இல்லை. அவ்வளோ பெரிய ஆறு, எவ்வளோ பெரிய நீளம், எல்லா இடத்தையும் போலீஸால கண்டிப்பா செக் பண்ணவே முடியாது. அந்த 2 டெட் பாடியை கிடைக்காதனாலையும் இன்னும் நிறைய எவிடன்ஸ் வந்து போலீஸால சேகரிக்க முடியாதனாலையும் இருந்தாலும் இவங்க தப்பு செஞ்சா மட்டும் ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற பேர்ல இந்த மரண தண்டனையை அவங்க ஆயுள் தண்டனையா மாத்திருக்காங்க. இந்த மரண தண்டனை ஆயுள் தண்டனையா மாத்தினதுக்கு அப்புறம் அவங்க 4 பேரும் இப்ப ஜெயில நம்ம கொடுக்குற டாக்ஸ் பணத்தை வச்சு எப்பயும் போல சாப்பிட்டுட்டு ஜாலியா அங்க கிடைக்கிற சரக்கு, சிகரெட்டு, அங்க கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சு அவங்க படுக்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னமும் அவங்களோட ஃபேமிலி மேட்ஸ் ஒரு லாயரை வச்சு இதை திருப்பி ரீஅப்பியல் பண்ணணும், திருப்பி ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும், இங்க நிறைய இடத்துல வந்து அவங்க கண்டுபிடிக்கவே இல்லை, நிறைய இடத்துல எவிடன்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற லூப் ஹோல்ஸ்லாம் வச்சு எப்படி இந்த லைஃப் சென்டென்ஸை கொஞ்சம் கம்மியாக்கி வெளியே கொண்டுட்டு வரது அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த 4 மிருகங்களையும் என்ன பண்ணா திருப்பி இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் வராது, என்ன மாதிரி தண்டனை கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிறத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இந்த 4 மிருகங்களை பெத்த அப்பா, அம்மா, அவங்களுக்குன்னு சொல்லிட்டு மனைவி, தங்கச்சி எல்லாம் ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அவங்க தான் ஒரு புது லாயரை வச்சு எல்லா விஷயங்களுமே லூப் ஹோல்ஸ்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்து நபர்கள் ஆக்சுவலா அவங்க பார்த்தா ரொம்ப வெக்கப்படணும். ஆனா எந்த வெக்கமும் இல்லாம ரொம்ப கௌரவமா நாங்க ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், நாங்க ரீஅப்பீல் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த 4 பேத்தையும் வெளியெடுக்கிறதுக்கு எல்லா வேலைகளுமே பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஊர்ல தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நாட்டில் தான் நம்ம எல்லாமே பாதுகாப்பா இருக்கோம், பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் சுத்திட்டு இருக்கோம். இது எல்லாத்தையுமே பார்க்கும் போது அந்த சட்டத்தை நினைச்சா காரி துப்பதான் தோணுது. ஒருத்தன் குற்றம் பண்ணியிருந்தாலும் அந்த குற்றத்துக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு தண்டனை தரணும் அப்படின்னா கூட
எத்தனை வருடங்கள் ஆகுது. இந்த இடத்துல குற்றம் பண்ணவனுக்கும் ரைட்ஸ் எல்லாமே இருக்கு அப்படிங்கறத நம்ம சட்டம் சொல்லுது. அந்த மாதிரி சட்டத்தை வச்சுதான் வெவ்வேறு நாய்ங்க ஒவ்வொரு லூப் ஹோல்ஸா வச்சு எல்லா தப்புமே செஞ்சுட்டு குழந்தைங்களை ரேப் பண்றாங்க, பெண்களை ரேப் பண்றாங்க, ஏன் ஆண்களை கூட இப்ப எல்லாம் ரேப் பண்ணிட்டு எந்த தண்டனையும் இல்லாம வெளியே அவங்களுக்கு கிடைக்கிற லூப் ஹோல்ஸ்லாம் வச்சு பணம் அதிகமா இருந்தா மட்டும் போதும், என்ன வேணாலும் பண்ணலாங்கிற ஒரு தைரியத்தை வச்சு அவங்க பாட்டுக்கு சுத்திட்டு இருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே டெல்லியில நிர்பயா அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஏன் எனக்கு கூட நல்லாவே தெரியாது, தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனா இந்த மௌமிதா தாஸ் அப்படிங்கிற பொண்ணை யாருக்கு தெரியும்? ஒரு பஸ்ல ரேப் பண்ண என்ன, ஒரு கார்ல ரேப் பண்ண என்ன, அவங்க 2 பேருக்கும் நடந்த ஒரே விஷயம் தானே, அவங்க 2 பேருக்கும் கிடைச்சது ஒரே விதமான வழி தானே. ஆனா நம்ம எல்லாருக்குமே எது ரொம்ப பப்ளிஷா இருக்கோ, எது ரொம்ப நிறைய பேருக்கு அட்ராக்ட் ஆகுதோ, எது நிறைய பேர் போராடுறாங்களோ அது மட்டும் தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரிய வருது. நான் ஒவ்வொரு வீடியோவா போடணும்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா ரிசர்ச் பண்ணும்போது தான் இந்த இந்தியாவில் 1000 நிர்பயாக்கு மேலே இருக்காங்க அப்படிங்கிறதே எனக்கு புரிய வருது. எத்தனையோ நிர்பயா இறந்துட்டாங்க, எத்தனையோ பேருக்கு இறந்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுக்கு நீதி கிடைக்கல, எத்தனையோ பேருக்கு நீதி கிடைக்கணும் கிடைக்கணும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் ஓடுறாங்க தவிர குற்றம் பண்ணவன் ஜாலியா ஒன்று ஜெயிலில் சாப்பிட்டுட்டு இருக்கான், இல்லை வெளியே பெயில் வாங்கி சுத்திட்டு இருக்கான். ஆனா நம்ம இவ்வளோ விஷயங்கள் பேசினாலும் சட்டத்தை மாற்றக்கூடிய இடத்துல நாம் இந்த இடத்துல உட்காரல. சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு அதிகாரம் இருக்கிறது யாரோ அவங்களும் இந்த மாதிரி ஸ்டெப்பை எடுப்பாங்க அப்படிங்கிறது தோணல. இருந்தாலும் இந்த நாட்டில் நம்ம தலையெழுத்தேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்ந்துட்டு போவோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே இப்போ நான் சொன்ன சம்பவத்து மூலியமா நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் வச்சு நீங்கள் வெவ்வேறு இடங்களுக்கு போவீங்க, ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போவீங்க, வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபிக்கு போவீங்க. இதெல்லாம் ஃபாரஸ்ட் ஏரியா வைல்ட் லைஃப் மட்டும் இல்லை, பெங்களூரில் ஏர்போர்ட்டுக்கு போகக்கூடிய ஒரு பொண்ணு வீட்டு கூட இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஜஸ்ட் அவங்களோட ஹோட்டல்லேருந்து நான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறணும்னு சொல்லிட்டு ஒரு டிரைவரை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அவன் போகும்போது அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொலை பண்ணி கையில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதை கூட போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. தயவு செய்து நீங்கள் ஒரு டாக்ஸியை புக் பண்ணும் போது அதுக்கான ஒரு அப்ளிகேஷன் வச்சு அவன் லைசன்ஸ்டான ஒரு காயா இருக்கானா, நீங்க அவனுக்கிட்ட புக் பண்ணதுக்கு எல்லா ஆதாரங்களும் வெவ்வேறு இடங்களில் ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படிங்கிறத பாருங்க. நான் முக்கியமா என்ன சொல்ல வரேன்னா, நிறைய பேர் இந்த ஊபர், ஓலா இந்த மாதிரி எல்லா டாக்ஸி ஆப்ஸும் உங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம வெவ்வேறு டாக்ஸி ஆப்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நீங்க ஒரு காரை ரெண்டல் எடுக்கணும் அப்படின்னா அந்த ரெண்டலுக்கான எல்லா ஆப்ஸ் ஆகட்டும், அவங்களோட டீடைல்ஸ் என்ன, அவங்களோட லைசன்ஸ் பிளேட் என்ன, அவங்களோட லைசன்ஸ் டீடைல்ஸ் என்னன்னு எல்லாத்தையுமே உங்ககிட்ட காட்டுவாங்க. இவன் ஒரு அத்தன்டிக் பர்சன் தான், ரொம்ப வருஷமா இந்த மாதிரி ஒரு தொழிலை பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்படிங்கிற எல்லா ரிவ்யூஸுமே அந்த இடத்துல இருக்கும். இதெல்லாம் தாண்டி நான் இவன் கூட தான் போறேன் அப்படிங்கிற ஒரு அத்தாட்சியை அந்த இடத்துல கிரியேட் பண்ணிட்டு தான் போறீங்க. இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வச்சும் இல்ல வெவ்வேறு ஏஜென்சிஸ் வச்சுமே நீங்க புக் பண்ணுங்க. திடீர்னு யாரோ ஒருத்தன் சீப்பா கிடைக்கிறான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அவங்க கூட போனீங்க அப்படின்னா நீங்க யார் கூட போறீங்க, எங்க போறீங்க, அவன் உங்களை என்ன பண்ணுவான் இப்படிங்கிற எந்த விஷயங்களுமே உங்களுக்கு தெரியாது. அது நடக்கும் போது தான் நம்ம தப்பு பண்ணிட்டுமேன்னு உணர்வீங்க. ஆனால் அது உணரும் போது நம்ம என்ன நிலைமையில இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்ப்போம். பாய்.